ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே போல் இந்த கேக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கேக்கை எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளெண்டர் வச்சு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதை பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் இது போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு திரும்பவும் மீதி பாதி உள்ள எல்லா சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்கோட ஸ்மெல் அந்த அளவுக்கு வராது. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு டைம் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த முட்டை இந்த அளவுக்கு கெட்டியாயிடணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச மில்க் சேர்த்துக்கலாம். இப்போது 2 ml போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் பிளெண்டர் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் பீட் பண்ணாவே போதும், அதிகமாக பீட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், எக்கோட நம்ம சேர்த்துன எல்லா பொருளுமே நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக் மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு இது போல் ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. இப்போ மாவு எல்லாத்தையுமே நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மாவை வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் மாவு தயாராக இருக்குது. இப்போ நம்ம இதை கேக் டின்னில் ஊற்றிடலாம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு கேக் டின் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த கேக் டின்னில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கேக் மாவை ஊற்றிடலாம். கேக் மாவை நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு இது போல் சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. ஹேர் பபிள்ஸ்லாம் இருந்தால் வெடித்து வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பவும் போல் தான் நம்ம ஓவனில் பேக் பண்ண போகிறதில்ல, கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு இதை 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கேக் மாவு உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை லோ ஃப்ளேமில் 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் இடையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் 30 நிமிஷத்துலேருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. கை வச்சு இது போல் அழுத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது இந்த கேக்கை 3 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கேக் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயர் கேக்கை மேலே இது போல் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம செரி சிரப்பு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த செரி சிரப்பை எடுத்துகிட்டு இந்த கேக்கில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் செரி பழமும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த க்ரீமை கொஞ்சமாக மேலே இது போல் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கேக்கை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அதே போல் தான் மேலே கொஞ்சமாக செரி சிரப்பை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செரி பழத்தையும் வச்சிடலாம். மேலேயும் இதே போல் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் லேயர் கேக் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே கொஞ்சமாக இதே போல் செரி சிரப்பை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். செரி சிரப்பு வச்சு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே இது போல் க்ரீமை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம்.
அப்போ தான் நம்ம லெவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து ஓரளவுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். மேலே வந்து இது போல் ரோஸ் ஃப்ளவர் வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் விருப்பமாக இருக்கோ அந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டார்க் சாக்லேட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இது போல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்கன்னா நம்மளோட கேக் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் எல்லா பக்கமும் இதே போல் நம்ம தூவி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செரி பழத்தை வந்து இது போல் ரோஸ் மேலே எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த கேக்கை கட் பண்ணி பார்த்துடலாம். கேக்கை கட் பண்ணதுக்கப்புறமா இது போல் ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.